Vanakkam, Swami Sundar. வணக்கம். Why predictions sometimes not become true? இப்போ சில பேருக்கு வந்து எதிர்காலத்தை பற்றி இதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறோம். சில பேருக்கு நடக்கும், சில பேருக்கு வந்து நடக்காமல் போகும். ஏன்னா சில பேருக்கு நடக்குது உடனே வந்து நாங்கள் சொல்லப்பட்டது வந்து நடக்க ஆரம்பிச்சிருது அப்படின்னா அவங்க மனதளவில் வந்து மற்றவங்களுக்கு தீமையை நினைக்காம அந்த கர்மான்றது இந்த ஜென்மத்து இந்த பிறவியினுடைய கர்மா இல்லாமல் இருப்பாங்க. அந்த மற்றவங்களுடைய மனசில் இடம் பிடிக்கிறவங்களா, மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறவங்களா, எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்களா இருப்பாங்க. இதே சில பேருக்கு வந்து நாங்கள் சொன்னதும் நடக்காது, ஆனால் தாமதமாகும். அவங்களுடைய மனசில் புரிஞ்சிக்கிற அளவுக்கு அது தாமதமாகும், ஆனால் நடந்துடும். ஆனால் ரொம்ப தாமதமாகும், நடக்காமல் போகாது. ஏன் தாமதமாகுது அப்படின்னா அவங்களுடைய உள் மனசில் அவங்களே வந்து நினைக்கணும், நாம் இதெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கோம், இதையெல்லாம் நாம் நிறுத்தினாதான் நாம் வந்து நல்லதை அனுபவிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு அந்த தாமதங்கள் ஏற்பட அந்த கடவுளுடைய வழிபாட்டையும் தாண்டி அவங்க மனசுல ஒரு நல்ல எண்ணங்கள் தோன்றும். மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், இந்த பிறப்பிலேயே நிறைய பேருக்கு உதவியா செய்யணும், மற்றவங்களுடைய பாவங்களை வாங்கிக் கொள்ளக்கூடாது, மற்றவங்களுடைய மனசுல வந்து சோதனைகளை கொடுக்கக்கூடாது, கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த நன்மைகள் வந்து அவங்களுக்கு தொடங்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த பிறப்பிலையும் நன்மை தீமை அப்படின்றது இருக்கு. அப்ப அதை இந்த பிறப்பிலே தவிர்த்து கொள்வதற்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும், உடனே நடக்கும். தவிர்த்து கொள்ளாதவங்களுக்கு கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படும். அப்ப அவங்களுடைய உள் மனசுல புரிஞ்சுக்கிற வரைக்கும் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படும். பட் ஆனா சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கும். மனதில் நல்ல எண்ணங்கள் ஏற்பட்ட பிறகு நடக்கும்னு சொல்றாங்க. நன்றி.